ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங்கஸ்ட் அவேக்கனர் மான்வாவோட எபிசோட் 39 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த கேட்டு முன்னாடி அவங்க வராங்க. இதோரையும் அந்த கேஸில் பார்க்கும் போதே சொல்கிறான், இந்த கேஸில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குப்பா. அங்கே யூகா ஆல்ரெடி பயமாக இருக்கும், இதில் இவன் வேற ஏற்றி விட்றான். ஆல்ரெடி நான் ரொம்ப பயத்தில் இருக்கேன், இதில் இவன் வேற ஏற்றி விட்றான். ஏன்னா அவங்களோட முகம் அதுவும் ரொம்ப கொடூரமாக இருக்கு. இதுல ஏன்பா இந்த கேசலும் இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு? இன்னொரு சைடு நம்ம மிதோரிய அங்க டிஃபென்ஸுக்கு நிக்க சொல்றான். ஆனா அப்புறம் தான் அவன் முன்னாடி ஒரு விஷயத்தையே பாக்குறான். யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, இல்ல இது அவரா இருக்க வாய்ப்பே இல்ல. அட கேல், தி கிரேட்டஸ்ட் ஹீரோ நீங்களா? இது சின்ன வயசுல கேல் தாங்க ஸ்வாட் ட்ரைனிங்க குத்துருப்பாரு. ரொம்ப ஜாலியா இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. அங்க அவரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. அவருக்கு லைட்டா அங்க முழிப்பு வரும்போது அவரு நட்டாஷாவை பார்த்து சொல்றாரு, பிரின்சஸ் இது நீங்களா? அவரை பாருங்க, அவரோட கான்சியஸ்னஸ் இன்னமும் கொஞ்சம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவரு தாக்க வராரு, அதுக்குள்ள நம்ம ஹீரோ தடுக்கிறான். சீக்கிரம் பின்னாடி போங்க. அவர் ஒரே ஒரு வீசுறாரு. அதுக்கே நம்ம மத்தவங்க எல்லாருமே அப்படியே பறந்து போறாங்க. மினாட்டோக்கு புரியுது, அட நான் யோசிச்ச மாதிரி இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். உள்ள இது எல்லாத்தையுமே ஃபவுண்டர்ஸை பார்த்துன்னு இருக்காங்க. மேல அந்த ஃபேமிலியும் இந்த விஷயத்த பாக்குது. மினாட்டோ, நம்மளுக்கு டைம் மிஸ் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல, உன்னோட பாடி எனக்கு கொடு, சீக்கிரமா இந்த விஷயத்த முச்சிடறேன். அக்கானே பின்னாடியே கேக்குறான், நட்டாஷா அவரு மேல தாக்குறது உனக்கு ஓகேவா? இப்ப வேற வழியில தாக்குங்க. அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான பிளாக் லியரை வச்சு தாக்குறாரு. அது படலான்னு வரும்போது அந்த இடத்துல நட்டாஷா ஸ்பார்க் லைட் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துறா. வந்த அட்டாக் அப்படியே உறைஞ்சு போயிடுது. அவரை சுத்தி அப்படியே உறைஞ்சு போன ஐஸா இருக்கு. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு மினாட்டோ பயங்கரமா நிறைய ஸ்லாஷஸ் வர்றான். என்ன மனுச்சுற ஒரு நோபல் ஹீரோ, உன் கூட பேட்டில் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா இப்போ சிம்பிளா என்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல ப்ராப்பரான டியூல் பண்றதுக்கு. அத்த செகண்டே அவரோட டைஸ் ரோல் அந்த ஸ்கில்ல அவர் பயன்படுத்துறாரு. அந்த ஸ்கில்லுனால பின்னாடி இருக்க அந்த செவுரு, அவரோட உடம்பு எல்லாமே அப்படியே பொடி பொடியா போகுது. நட்டாஷாக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல நிறைய வாட்டி ஸ்வாட் ட்ரைனிங்க கத்துக்கோங்கன்னு பின்னாடியே தோத்திருப்பாரு. அந்த விஷயம்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. உனக்கு ஞாபகம் இருக்க நட்டாஷா, நீ ஒரு சின்ன பொண்ணா இருக்கும் போது உன் பின்னாடியே நான் ஓடி வருவேன், ஸ்வாட் ட்ரைனிங்க கத்துக்கோங்கன்னு. ஆனா உங்களை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க. இப்போ நீங்க உண்மையிலேயே ஒரு ட்ரூவான லீடராகவும் இருக்கீங்க. அதனால நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமா? ப்ளீஸ் நட்டாஷா, நம்ம கிங்டமை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, நான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறேன். இப்படியே அவரோட கதையும் முடியுது. பின்னாடி மிதோரியும் யோசிக்கிறான், ஒன்ஸ் இந்த ஹோலி ஒன்னால பொசஸ் செய்யப்பட்டா அவ்வளவுதான். அவங்கள என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது. அவங்கள அழிக்கிறத தாண்டி நம்ம கிட்ட வேற வழியும் இல்ல. எல்லாருமே தயாரா இருக்கீங்களா? நம்ம கேசலுக்கு போலாம். இப்ப நம்ம கிட்ட டைம் இல்ல. இதே மாதிரி அவங்க கேசலுக்குள்ள முன்னேறாங்க. அங்க மினாட்டோவை சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே குனிங்க. அத்த செகண்டே ஷேடோ அட்டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். அதனால அந்த கேசலோட என்ட்ரன்ஸே அப்படியே தரமட்டமா இதை அவங்க அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இதை பாக்குற யூவும் அப்படியே கத்தின்னு இருக்கான். அடி எதை பண்றதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்றா. ஆல்மோஸ்ட் நீ எங்களை கொல்ல போயிட்ட. அங்க நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். ஏன்னா அவனாலையும் அந்த ஒன் ஹேண்டட் ஸ்வாஸ்டைல் அதை பயன்படுத்த முடியுது. ஆனா நம்ம ஹீரோ பயன்படுத்துற அந்த பவர் அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு. உள்ள போகும்போது மேஜ் அங்க பேரியர் எதுக்கு போட்டுக்க சொல்றாங்க. அங்க ரைனோ சொல்றான், இப்போ பிளேஸை நான் வந்து சுவிட்ச் பண்ணிக்கிறேன். எல்லாருமே நான் சொல்ற விஷயத்த நல்லா கேளுங்க. மேல இருக்க அந்த வித்தியாசமான கிரியேச்சர் அது கூடிய சீக்கிரத்துல ஹேட்ச் ஆக போகுது. அதுக்கு மீனிங் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதையே அதை ஹேட்ச் பண்ணிக்க டவர் அது பயன்படுத்தும். டவர் மூலமா இந்த பிளானட்டோட லைஃப் எனர்ஜி அது கொஞ்சம் கொஞ்சமா உரியும். அப்படி கம்ப்ளீட்டா அதை பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான், ஒரு டிஃப்ரெண்டான ஃபார்முக்கு அது போகும். அப்படி ஒண்டி நந்துச்சுன்னா அவ்வளவுதான், மிதோரி ஏன் நம்ம மினாட்டோ 2 பேரால கூட அங்க நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அது ஸ்ட்ராங் ஆயிடும். இதெல்லாம் கேட்கும் போது தான் அங்க புரியுது, ஃபவுண்டர்ஸோட லெவலு அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்குன்னு. அங்க போகும்போதே ரைனோ சொல்றாரு, அதனால தான் என்னால கேரண்டியா சொல்ல முடியாது அவங்கள நம்மளால பீட் பண்ண முடியுமான்னு. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல. அது ஹர்ச் ஆகுதுக்குள்ள நம்ம சீக்கிரமா அதை மொத்தமா முடிச்சாகணும். அதனால யாரு முன்னாடி வந்தாலும் நாங்க முன்னால இருந்து எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். அங்க ஹினோக்கிய சொல்றான், இது வந்து எனக்கான டர்னு, அதனால நான் விஷயங்களை பாத்துக்கிறேன். ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க தடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஸ்பீரமேன் தான். ஹே, ஆல்ரெடி நீ சண்டை போட்ட, அதனால இப்போதைக்கு நீ ரெஸ்ட் எடு. இப்போ இது எனக்கான டைமு, நான் இந்த விஷயங்களை பார்த்துக்கிறேன்.
என் முன்னாடி இருக்கவன் ஒரு ஸ்பியர் மேனு, அப்படி இருக்கும்போது என்னை விட யாராலையுமே பெட்டரா ஃபைட் பண்ண முடியாது. அல்கெமிஸ்ட் அங்கே போகும்போது கேட்குறாரு, அப்போனா உனக்கு ஏதாச்சும் ஸ்பியர் வேணுமா? இல்லை, எனக்கு ஒன்றும் ஸ்பியர்லாம் வேணாம். இருந்தாலும் எதுக்கும் அவர் உருவாக்கி விட்டுறாரு. அங்கே படுவேகமாக அவன் லைட்னிங் ஸ்பியரை கொண்டு வருவானா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா நம்மால் அசால்ட்டாக அந்த ஹோலி ஸ்பியரை அப்படியே அவன் பிளாக் பண்ணிட்டான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அந்த கரையா இருக்கிற அந்த ஸ்பீரை வச்சு என்னைய தொல்ல நீ பாக்குறியா? அங்க லைட்டா தான் ஆளு தட்டி விடுறான். அதுக்கே நம்ம மிக்கேல அவர் அப்படியே பின்னாடி போறாரு. ஆமா, என்ன ஆச்சு? இப்போ சடனா இவன் டிஃபரெண்டா எனக்கு தெரியுறான். அது போக அவனோட பிரசன்ஸ்னால என்னோட குதிரையே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. இந்த சைடு மிக்கோட்டோக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பியர் மேன் அவரும் அவங்க சொல்றாரு, அது ஏன்னா உள்ள நான் இருக்கேன். இப்போதான் நீ உண்மையான ஸ்பியர் மேனா என்னது அப்படின்னு நீ பார்க்க போற. இதுக்கப்புறம் ஸ்பியர் மேனோட பாஸ்ட காட்டுறாங்க. இப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயமும் தெரியுது. இந்த ஸ்பியர் மேன் இருக்காருல்ல, இவர் உண்மையிலே ஒரு பையன் இல்ல, ஒரு பொண்ணு. நானும் ஏமாண்டேன், இவரும் ஒண்டி இல்ல. நம்ம ரயன் இருக்காருல்ல, அவரும் பொண்ணுதான். ஃபேஸ் தான் பார்க்கறதுக்கு பையன் மாதிரி இருக்கு. அதுவும் மென்ஷன் பண்ணும் போதும் பேரை ஒண்டி தான் மென்ஷன் பண்றாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஷீ அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அப்போதான் எனக்கு தெரியுது, ஓ ரெண்டு பேருமே பொண்ணு தானே. ஸ்பியர்மேன் இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வார் இருந்திருக்கும் ஒரு ரெண்டு நேஷனுக்கு இடையில. அங்க ஒருத்தனுக்கு கவலை என்னன்னா, எப்படா வார முடியும், எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு என்னன்னா இந்த வாரம் முடிஞ்சோடனே மேரேஜ், இன்னொருத்தனுக்கு என்னன்னா குழந்தை பிறக்க போது அவன் அப்பா ஆக போறான். இந்த மாதிரி ஃபேமிலிக்காக ஒருத்தங்களும் வார்ல பங்கெடுத்திருக்காங்க. அங்கதான் ஸ்பீர் வச்சிருக்க இவங்களும் இருக்காங்க. எதுக்காக இவங்க வார்ல பங்கெடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா வார்னு வந்துட்டா வெறும் நகரம் ஒண்டி டெஸ்ட்ராய் ஆகாது, வழியில வர ஒருத்தங்களையும் மொத்தமா அவங்க அழிச்சிருவாங்க. இத்தனைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஏன் நடுவுல ஒரு காடே வந்தாலும் டெஸ்ட்ராய் ஆயிடும். இவங்களை பொறுத்த வரைக்கும் காடு தான் இவங்களுக்கு எல்லாமே. காட்டுல தான் இவங்க வாழுவாங்க. அதனாலதான் இப்போ வாருக்கே அவங்க வந்திருக்காங்க. ஆமா பெரியவரு, இந்த வாரம் முடிக்கிறதுக்கு யாரை முடிக்கணும்? இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாக் உனக்கு தெரியும். அதுக்கு கீழே ரெட் கலரில் தொப்பியோட ஒரு பர்சன் இருப்பான். அவரோட கதையை முடிச்சிட்டா வாரம் எண்டாயிடும். எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் ஒரு வாரை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, நம்மளால கணக்கெடுக்க முடியாது. நிறைய பேரோட உயிரை போகலாம். ஆனால் அவங்களுக்கு இது அசால்ட்டாக தெரியுது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவங்க படு வேகமாக போகிறாங்க. அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு ஏதோ ஒரு காற்று போன மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் நல்லா பார்த்தா யாருமே அங்கே இல்லை. அதே வேகத்தோட வேலையை முடிச்சுட்டு இந்த பக்கம் அவங்க போவாங்களா? ஹேய், என்னம்மா இந்த பக்கம் நீ போயின்னு இருக்க? நான் எப்பயோ வாரம் முடிச்சிட்டேன், வாங்க அவரோட கதை முடிஞ்சிச்சு, நம்ம போகலாம். அதே மாதிரி நீ சொன்னல உனக்கு மேரேஜ் இருக்கு, குழந்தை பிறக்க போகுதுன்னு, நீ அதுக்கு சந்தோஷமா போகலாம். அவங்களுக்கு புரியல என்ன விஷயம்னு. அங்கே எனிமிஸை பார்க்கும் போது அவங்க ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த ஹெட்டு அவரு எந்த போயிருக்காரு. அதை பார்த்த ஒரு இன்னமும் தான் வியந்து போறாரு. ஒரு சில செகண்ட்ஸ் அதுலயே மொத்தமாக அவன் முடிச்சிட்டா. இப்படி வாரம் முடிச்சுட்டு அங்கே ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த இடத்துல எல்லா விஷயமும் மாறிச்சு. அந்த இடத்துல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. டவர்ஸ் வர ஆரம்பிச்சது. அந்த டைம்ல தான் பூமியோட நிலைமை இன்னமும் மோசமாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நான் இறக்கலான்னு இருக்கேன். இப்போதான் ஒரு ட்ரூவான பியர்மன்ஷிப்னா என்னது நீ பார்க்க போற. இன்னொரு சைடு இதெல்லாம் பார்க்குற மிக்கேலுக்கு ரொம்பவும் கடுப்பாகும். அவன் அவனோட மொத்த பவரையும் ரிலீஸ் பண்றான். இது ஒரு ஹானரான விஷயம் உனக்கு. ஏன்னா என்னோட மொத்த பவரையும் நான் ரிலீஸ் பண்ண போறேன் உன் மேல. இப்போ பார்க்குறேன் உன்னோட ஸ்பியர்மன்ஷிப்பை வச்சு எப்படி நீ இதை தாக்க பிடிக்கிறேன்னு. அதை பார்க்குற மினாட்டோவே ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அந்த அட்டாக்கோட ஸ்பீடு, டென்சிட்டி எல்லாமே ரொம்ப இன்க்ரெடிபிளா இருக்கு. மிக்கேலோட பவர் அந்த இடம் முழுக்க அப்படியே பரவுது. நல்லாவும் அவனால கட்டுப்படுத்த முடியுது. ஆனா இப்பயும் அவங்க யோசிக்கிறாங்க, போன வாட்டி நான் அந்த தப்பை நான் இப்ப பண்ண விட மாட்டேன். போன வாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா போனாங்க. ஒருத்தன் அவனோட குழந்தைய பார்க்க போனா, இன்னொருத்தன் அவனோட ஃபேமிலியை பார்க்கலான்னு போனா. ஆனா அதுக்குள்ள எல்லா விஷயமும் நாசமா போச்சு. அந்த டைம்ல ஒன்னி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. எல்லாருமே உயிரோட இருந்திருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். எல்லாத்தையும் இழந்தக்கு அப்புறம் தான் எனக்கு பவரே கிடைச்சது. அந்த இடத்துல இன்னமும் நான் கில்ட்டா தான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டர்ஸும் பல்லாயிரம் வருஷம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் மினாட்டோ எங்களுக்கு கிடைச்சான். அதனால மினாட்டோ எனக்கு இந்த ஃபைட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சான்ஸை நான் விட மாட்டேன். கண்டிப்பா நானே இந்த விஷயத்த முச்ச விட்டுறேன். அந்த இடம் முழுக்க பிளாக் கலரான ஆறாவா இருக்கும். மிக்கேலும் அங்கேயும் இங்கே பந்தன இருக்கான். அந்த ஆறா மூலமா அவனோட வேகம் இன்னமும் அதிகரிக்குது. கண்ணுக்கே தெரியல அவன் எங்க இருக்கான்னு. கண்டிப்பா நான் எங்க இருக்கேன், நான் எங்க போறேன், அதோட சவுண்டு கூட அவனுக்கு கேட்காது. இதுதான் சரியான வாய்ப்பு. இப்பயே உன்னோட கதையை முடிக்கிறேன். அப்படியே அவரு முடிக்கலான்னு வராரு. ஆனா அவரோட வயிற்றுல ஒரு மிகப்பெரிய ஓட்டை. அதை பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற அவரு தான். உண்மையை சொன்னா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது நாங்க எந்த அளவுக்கு ஹேட்ரேட்டை உங்களை மாதிரி ஆளுங்க மேல வச்சிருக்கோன்னு. அது எல்லாத்தையுமே முடிக்கணும்னு சொல்லி நாங்க எல்லாருமே ஆவலா உள்ள வெயிட் பண்ணிருக்கோம். அதனால நீ சுத்தமா யோசிக்க கூடாது. நாங்க உங்களோட ஸ்லைட்டஸ்டான வீக்னஸை கூட காட்டுவோன்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. மிக்கேலும் மனசுலயே யோசிக்கிறாரு,
உண்மையை சொன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லை, இதுதான் ட்ரூவான ஸ்பியர் மாஸ்டரியா இப்படின்னு அவரோட கதையும் அங்கேயே முடியுது. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ இப்போ பிரதர் வந்து காலி, இன்னமும் அப்பா அம்மா இருக்காங்க, அது போக அந்த பெரிய கிரியேச்சர் அதுவும் இருக்கு. ஸோ எப்படி இந்த உலகத்தை அவங்க காப்பாற்ற போறாங்க எல்லாத்துக்கான பதிலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக்கை போடாதவங்க லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் எந்த வீடியோ போட்டாலும் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களாலையும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.